ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆப்ஜெக்ட் இன் பைத்தானில் சாஃப்ட்வேர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ். ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணால் அந்த கிளாஸை எப்படி கால் பண்ணுறதுனா மெத்தடை த்ரூ ஆப்ஜெக்ட் மூலிமா கால் பண்ணுவோம். A class is like a blueprint. அதாவது கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இருந்துச்சுன்னா while an instance is copy of the class, while an instance இந்த இன்ஸ்டன்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தோன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் த கிளாஸ், அந்த கிளாஸோடைய வேல்யூவை காப்பி பண்ணி கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பைத்தான் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பேசிக்கலி an encapsulation. பைத்தான் ஆப்ஜெக்ட் எது பேஸ் பண்ணியிருக்கோம்? encapsulation ஆஃப் டேட்டா வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை தான் பேஸ் பண்ணியிருக்கோம் into a single entity. இது வந்து என்கேப்சுலேஷன்னு நம்ம வந்து ப்ரீஃபாக வேறு கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா கிளாஸை க்ரியேட் பண்ணால் தான் நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ க்ரியேட்டிங் எ கிளாஸ், ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணணுன்னா என்ன கொடுக்கணும்? கிளாஸ்ன்ற கீவேர்ட் கொடுக்கணும் பைத்தானில். அண்ட் தென் கிளாஸ் நேம் கொடுத்துட்டு கோலன் கொடுக்கணும். இதான் பார்த்தீங்கன்னா கிளாஸோடைய சின்டெக்ஸ் அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? கிளாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கிளாஸோடைய கீவேர்டு. கிளாஸ் நேம்ன்றது யூசர் டிஃபைன் நேம். நம்ம எந்த நேம் வேணாலும் கிளாஸ் நேமில் கொடுத்துக்கலாம். இப்போ க்ரியேட்டிங் ஏ ஆப்ஜெக்ட் ஆஃப் கிளாஸ். இப்போ கிளாஸை க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். The object is essential to work with the class attributes. இந்த ஆப்ஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட்ரிபியூட்ஸ் இருக்க வேல்யூவை கால் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான். இஸ் எ டேர்ம் யூஸ்டு when we create the object of any class and the instance is also we can create a object. ஒரு கிளாஸோடைய ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை நம்ம கால் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். இன்ஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ ரிஃபர்ஸ் எனி கிளாஸ் அண்ட் தென் இன்ஸ்டன்ஸ் மீன்ஸ் வேல்யூ கெட் பண்ணுறது ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இஸ் ரிஃபர்ஸ் டு ஏ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம்? யூஸிங் த கிளாஸ் நேம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோடைய சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் அண்ட் தென் ஆர்கியூமெண்ட்ஸ். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் கிளாஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா கிளாஸ்ன்றது என்னது? கிளாஸ் க்ரியேட் பண்ணுற கீவேர்டு. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் அண்ட் தென் கோலம் கொடுக்கணும். இப்போ நான் 2 ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்குறேன். நேம் ஈக்குவல் டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டு நான் சஃபின்னு கொடுத்துருக்கேன். ஏஜ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்கேன். 2 ஆட்ரிபியூட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் டிஸ்பிளேன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ ஃபங்க்ஷன் நேம், செல்ஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் நேம். இப்போ நான் பிரிண்டிங்கில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஏஜ்னு கொடுத்துட்டு நேமு அண்ட் தென் செல்ஃப் டாட் ஏஜ் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்காக கொடுக்குறேன். இப்போ இஎம்பின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நேம். ஓகேவா? இஎம்பின்றது நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நேம், எம்ப்ளாயின்றது கிளாஸ் நேம். நம்ம ஆப்ஜெக்ட் நேம் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு எம்ப்ளாயி நேம் கிளாஸ் நேம் வித் ஆட்ரிபியூட்ஸ். இப்போ இந்த ஆட்ரிபியூட்ஸ் நான் எதுவுமே பாஸ் பண்ணல, நான் வெறும் எம்ப்ளாயி ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அதோடைய மெத்தடை கால் பண்ணோம் இல்லையா? அப்போ இஎம்பி டாட் டிஸ்பிளே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெத்தடை கால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவுட்புட் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம்? 20 அண்ட் தென் நேம் வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? சஃபி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேரியபிள். செல்ஃப்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்தோம்னா அந்த செல்ஃபோட டெஃபினேஷன் தான் சொல்கிறேன். செல்ஃப்ன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிஃபால்ட் வேரியபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோடைய அட்ரஸ் இருக்கும், மெமரி அட்ரஸ் வந்து இருக்கும், அதான் செல்ஃபு. இந்த வேரியபிள் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த கரண்ட் ஆப்ஜெக்ட் எந்த மெமரியில் இருக்குன்றதை நம்ம கெட் பண்ணிக்கிறதுக்காக. The instance variables and methods can be referred by the instance. ஆப்ஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் வேரியபிள் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்வோம். when the object of a class is created, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோன்னா இந்த மெமரி லொக்கேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டுடைய மெமரி லொக்கேஷன் எதில் போய் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்ட் நேம், நம்ம என்ன நேம் டிக்ளேர் பண்ணுறோமோ அதில் தான் ஆப்ஜெக்டுடைய மெமரி லொக்கேஷன் வந்து இருக்கும். The memory location is passed to the self internally. As self knows the memory address of the object, so the variable and method of the object are accessible.
அதாவது இந்த மெமரி லொக்கேஷன், அந்த ஆப்ஜெக்டோடைய மெமரி லொக்கேஷன் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபுக்கு வந்து டிஃபால்ட்டாக போயிடும். அந்த செல்ஃபுக்கு வந்து தெரியும் அந்த ஆப்ஜெக்டோடைய மெமரி அட்ரஸ். அப்போ அந்த வேரியபிள் மெத்தடும் அந்த ஆப்ஜெக்டை போய் அந்த மெமரி அட்ரஸ் இருக்க ஆப்ஜெக்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். அதான் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோடைய கீவேர்டுடைய இது. இப்போ இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். கிளாஸ்ன்றது என்னது? கீவேர்ட். டெஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம். அண்ட் தென் டெஃப்ன்றது என்னது? ஃபங்க்ஷன் நேமோடைய கீவேர்ட். அண்ட் தென் init ஆஃப் மை ஆப்ஜெக்ட் a, bன்னு சொல்லிட்டு 3 வேரியபிளாக பாஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மை ஆப்ஜெக்ட் டாட் கண்ட்ரி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வந்து நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை ஆப்ஜெக்ட் டாட் கேபிட்டல் ஈக்குவல் டு பி. அப்போ ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டாட் கண்ட்ரியும் அண்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டாட் கேபிட்டலும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். மை ஃபங்க்ஷன் சின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன் நேம். அண்ட் தென் இது வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஆர்கியூமெண்ட்ஸு. இப்போ வந்து நான் வந்து பிரிண்ட்டு கேபிட்டல் ஆஃப் ஏபிசி. இப்போ ஏபிசி அண்ட் தென் டாட் கண்ட்ரி ப்ளஸ் இஸ் ஏபிசி டாட் கண்ட்ரி. அப்போ ஏபிசி டாட் கண்ட்ரினா ஏயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஏபிசி டாட் கேபிட்டல்னால் இங்கே கேபிட்டல் வேல்யூ பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா ஆப்ஜெக்ட் நேம். எக்ஸுன்றது என்னது? இங்கே ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு டெஸ்ட்ன்றது என்னது? கிளாஸ் நேம். அப்போது ஆர்குமெண்ட்ஸ் இந்த இடத்துல பாஸ் பண்ணுறோம். நான் இந்தியா அண்ட் டெல்லி பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஆர்குமெண்ட்ஸ் நேராக நமக்கு எங்கே போகணும்னா இங்கே ஆப்ஜெக்ட். இங்கே இது எக்ஸ் டாட் மை ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்ற போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஏ, பி இருக்கு இல்லையா? இப்போ ஏபிசி கண்ட்ரினா இந்தியாவும் ஏபிசி கேபிட்டல்னா டெல்லியும் அசைன் பண்ணிக்கும். அப்போ கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் டெல்லி அப்படின்னு நமக்கு வந்து அவுட்புட் வரும். இங்கே வந்து கோலன் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போது கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் டெல்லின்ற அவுட்புட் வந்து நமக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலிட்டிங் அண்ட் ஆப்ஜெக்ட் இன் ஒன் பைத்தானில் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பைத்தான் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி கேன் பி டெலிட்டட் பை யூஸிங் த டெல் கீவேர்ட். அதாவது பைத்தான் ஆப்ஜெக்டை வந்து நம்ம டெலிட் பண்ணோம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல். ஓகேவா? இப்போ இதை சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டெல் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம் ஆஃப் டாட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து கொடுக்கணும். ஆப்ஜெக்ட் கேன் ஆல்சோ டெலிட்டட் பை த டெல் கீவேர்டு. வெறும் டெல்லுன்னு வந்து கொடுக்கலாம், ப்ராப்பர்ட்டின்னு வந்து கொடுக்கலாம், இல்லை வெறும் டெல்லு கொடுத்தாலும் நமக்கு என்ன ஆகும்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டெலிட் ஆகிடும். இப்போ அதுக்கான சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லு அண்ட் தென் ஆப்ஜெக்ட் நேம். ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்தோன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து டெலீட் ஆகிடும். இப்போது இந்த ஆப்ஜெக்ட்னால் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.